வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். அப்படியே பிடிச்சி பாருங்க மக்களே, பிரமாதம் நல்லா இருக்கா? அருமையாக இருக்குது. அருகம்புல்லாம் போட்டிருக்கு. இங்கே வாருங்க மக்களே, உண்மையாலுமே எதிரியே பார்க்கலீங்க. நான் ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, நம்ம ஊர் தாங்க. ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம். இருங்க அது உள்ள காலடி அடிச்சு வலது காலடி அடிச்சு வைப்பேன் மக்களே. அப்புறம் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து அஞ்சான் நெஞ்சன் கருமைந்திர தங்கம் மாப்பிள சசி. வணக்கம் மாப்பிள. மக்களே, நம்ம அங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது பண்ண அனுப்புகிற போடு அடங்க அப்பா போடு முடிக்க வேணாம்டா. ஆலிக்ஸா அப்போ கிருட்டு எல்லாத்துக்கும் வந்து மாம்பழம் வர டெக்கியில் வந்து மாங்காயை பறிச்சு கொண்டு வந்திருக்கியா. அதான் சொல்கிறோம்ல, ஜமீன் சொல்கிறோம்ல மக்களே, அதுக்கேற்ற மாதிரி வர்றாங்க. மாப்பிள மாங்கனி கொடுத்துருக்காரு. நம்ம மாங்கனி கொடுத்துருக்காரு. வணக்கம் மக்கள், வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்களே, தம்ப்ளைனும் டைட்டிலும் பார்த்துருந்துருப்பீங்க. எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா நெல்லிக்காய். இதை பறிக்கிறதுக்காகத்தான் இப்போ நான் வந்து நெல்லிக்காய் மரத்து மேலே ஏறி நிற்கிறேன். அந்த நெல்லிக்காய் மரத்து மேலே ஏறக்கூடாது, ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா தாங்காது. நெல்லிக்காய் மரம்னாலே பொதுவாக எல்லா நெல்லிக்காய் மரமே இப்போ படக்குன்னு உடஞ்சி போயிடும். அங்கே வரைக்கும் தெரியுதா காயெல்லாம். இப்போ அதை பறிக்கிறதுக்காகத்தான் ஏறி இருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தரமான சம்பவம் பண்ண போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ் இப்போ வந்து அருகம்புல் போட்டு அரைச்சி குடிச்சிட்டு தெம்பாக போய் டர்ஃபில் போய் விளையாட போகிறோம். நம்ம பாய்ஸ் கூட போன வாரமே அவனுக்கு போயிட்டு வந்துட்டானுங்க. போன வாரம் நான் போகலை. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வர்க்கால போனோம்ல, அந்த பாய்ஸில் வரானுங்க. இன்னும் சில பேர் எக்ஸ்ட்ரா வராங்க. ரொம்ப சிறப்பாக இருக்க போது, ஃபன் கண்டென்ட்டாக இருக்க போது. சரி ஓகே மக்களே, நிற்க முடியல, இருங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் மீட் பண்ணுறேன். ஓகே மக்களே, எப்பா தெரிகிறதா? அடா எப்படி நெல்லிக்காய் மரத்துலேருந்து பறிச்சது. இது வந்து அப்படியே இது, ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ஒரு 4-5 இதுக்கு முன்னாடி ஏறி பறிச்சுட்டு எகைன் ஏறி வீடியோ எடுக்கிறேன். இதனால் நான் வீடியோ எடுக்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். இது வந்து கண்டென்ட்டாக மாற்றணுங்கிறக்காக இல்லை. சரி, நல்ல கண்டென்ட் வந்து மக்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தால் எப்படி அப்படிங்கிறக்காக தான் இதை நம்ம எகைன் வந்து ஆல்ரெடி பறித்து ஒரு 5 கொண்டு போய் வச்சுட்டு மறுபடியும் வந்து பறிக்கிறேன். அப்போ சரிதா? ஏன் வந்து இப்படியே பறிச்சேன் அப்படின்னா, சீக்கிரம் வந்து காய் வந்து கொஞ்சம் இதாகாதல்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது உண்மையாக பையன் தெரியல. கொத்தோடு இருந்ததுன்னா இதாகாது, காஞ்சி போகாது அப்படிங்கிறக்காக. ஓகே மக்களே, பாருங்கள் எப்படி பழுத்துருக்கு. இந்த மாதிரி தான் நல்ல ஒரிஜினல் வந்து நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும். சரிங்களா? பச்சை கலர் இருக்கெல்லாம் வந்து பிஞ்சுங்க. பழுத்துருச்சுன்னா எல்லோ கலரில் மாதிரி, லைட் எல்லோ கலரில் வந்து மாறிடும். லேஸ் க்ரீனே லைட் எல்லோ கலரில் வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். இதுதான் ஒரிஜினல் பழுத்தகை. இதில் தான் நிறைந்த சத்துக்கள் இருக்குது. சரி வாங்க போய் ஜம்முன்னு ஜூஸ் போடலாம். எஸ் மக்களே, தெரிகிறதா? அருகம்புல் பார்த்தீங்களா? இது வந்து தானாக முளைச்சது கிடையாது. நான் வந்து அப்படியே ஒரு வரப்புலேருந்து அப்படியே மம்முட்டி வச்சு வெட்டி அப்படியே கொண்டாந்து அப்படியே இந்த எப்படி சொல்கிறது கொத்து குத்தாக கொண்டாந்து அப்படியே வச்சு வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, இந்த நட்டுருக்கேன் பாருங்கள். இந்த தக்காளி, அங்கே வந்து கத்திரிக்காய் இருக்குது, அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெண்டங்காய் இருக்குது. இன்னமே வந்து செடி நடணும். சத்தியமாக நடுறதுக்கு நேரம் இல்லைங்க. அதனால தான் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருக்கேன். இந்த அருகம்புல் வந்து இப்போ வந்து நெல்லிக்காய் ஜூஸோடு சேர்த்து அரைச்சி ஜூஸ் போட்டு குடிக்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப நல்லதுங்க, நிறைய சத்து இருக்குது. ஓகேங்களா? வாங்க ஜூஸ் போடுறோம். போடலாமா? அப்படியே பிடிச்சி பாருங்க மக்களே. இந்த மாதிரியெல்லாம் அருகம்புல் கிடைக்கணுமே. கிராமத்தில் வயல்வெளிகளில் கிடைக்கும். ஆனால் இப்போல்லாம் என்னென்னா இந்த களைக்கொல்லி தான் மெயினாக அடிச்சு எதுவுமே வரதில்லைங்களா, இறந்து போயிடுது. பரவாயில்ல, உனது பதிவு போட்டுச்சு, எவ்வளோ பரவாயில்ல. ஜூஸ் போடுறேன் சாமி. அப்படியே போட்டோம்னா மிக்சியில் போய் சிக்கிக்கும். மிக்சி கத்து பிளேடு போயிடும். அதனால நம்ம வந்து மேனுவலாக அந்த மாதிரி கட் பண்ணி ஜூஸ் போடும் பொழுது மிக்சி பிளேடு வந்து பாதிப்பாகாது. மிக்சி சீக்கிரத்தாகாது. மிக்சி ஜார் பிளேடெல்லாம் போயிடும். சிக்கிக்கிங் மக்களே, அரைக்காது. அதனால இப்போ நம்மளே மேனுவலாக கட் பண்ணுறோம். அவ்வளோதான் மக்கள், ஜூஸ் அரைச்சிடலாமா? ரைட். 5 minutes later. இந்த மாதிரி தான். எப்படி இட்லி, கிரீன் இட்லி. கிரீன் இட்லி.
அதான் மக்களே எதுக்குடா வடிக்கிறீங்க கேட்டீங்கன்னா அப்படியே குடிச்சிட்டீங்க வைங்க. ஆல்ரெடி இது மாதிரி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அது வந்து அருகம்புல் சேர்க்கல, அருகம்புல் சேர்த்துருக்கு, அவ்வளோதான். அப்படியே குடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு சோழி சுத்தம். சோழி சுத்தம் மட்டும் இல்லை, இது வேற ஒன்றும் இல்லை, வயிற்றால போகும், வயிறு க்ளீன் பண்ணும். அந்த தன்மை வந்து நெல்லிக்காய்க்கு இருக்குதுன்னு குடல் சுத்தத்தை பண்ணும். சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் குடல் சுத்தமான அப்படின்னா நெல்லிக்காய் அரைச்சி அப்படியே குடிச்சிங்கன்னா நல்லா வயிற்றால போகும், குடல் சுத்தமாகும், வயிறு சுத்தமாகும். வேற ஒன்றும் இல்லை, பெருசாக பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. குடல் சுத்தமாகும், நல்லா க்ளீன் ஆகும் வைங்களா, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? எப்படி நெல்லிக்காய் மோர், நெல்லிக்காய் அருகம்புல் மோர் குடிக்கலாங்களா? நம்ம மட்டும் இல்லை, ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து குடிக்கிறோம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அருகம்புல்லாம் சர்க்கரைக்கு ரொம்ப நல்லது. நெல்லிக்காய், அருகம்புல், கருவேப்பிலந்தலை, ஜீரகம், இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து தயிர், எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்று நான் நன்மை. தயிரை கூட விட்டுருங்க, நெல்லிக்காய், அருகம்புல் இதெல்லாம் அப்பா, அது கருவேப்பிலந்தலையெல்லாம் வேற மாதிரிங்க. எப்படிங்க பிடிக்கலாமா? பிடிக்கலாம். ஓகே, ஜம்முன்னு வச்சுட்டியா? மக்கள் எனக்கு என்னன்னா அந்த கண்ணாடி டம்ளால் குடிக்கணும்னு கொஞ்சம் ஆசை. பிரமாதம் பிரமாதம். நல்லா இருக்கா? அருமையாக இருக்குது. அருகம்புல்லாம் போட்டிருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா கண்ணாடி டம்ளாரு கழுவிட்ட வச்சிருந்தது, இருந்தாலும் ஒரு ஆளாச்சு இப்படித்தான் பண்ணிக்க. கழுவி வச்ச டம்ளார் தான், இருந்தாலும் ஒரு டைம் இதை பண்ணிக்கலாம். படிக்கலாங்களா? எப்படிப்பா அல்டிமேட்டா? பிரமாதம். ஆஹா அருமையாக இருக்குதாயா ஜம்முன்னு. அருகம்புல் போட்டதால எப்படி ஊற்று ஊற்று தமிழர் ஊற்று அட்டிங்களா? கொஞ்சமாக குடிக்க போகுது, அளவுக்கு மேலே நம்ம இருக்கும் நஞ்சு. ஆஹா, இந்த வீடியோ பார்க்குற பாதி பேர் வாழ்நாளில் அருகம்புல்ல வாயில் வச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் இப்படி ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்க, அந்த அருகம்புல் இருக்க நன்மையெல்லாம் கிடைக்கும். ஈரோட்டில் அருகம்புல் ஜூஸ் போட்டு தரேன். அதை மாருதி பெரிய பெரிய மகிழம் கூல்ட்ரிங்க்ஸ், மாருதி கூல்ட்ரிங்க்ஸ், எல்லா கூல்ட்ரிங்க்ஸ்லையுமே நேச்சுரல் ஜூஸ், அருகம்புல் ஜூஸ் இருக்குதுங்க. சர்க்கரைக்கு ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்சளவுக்கு அருகம்புல் எங்கேயாச்சும் கிடச்சுன்னா அப்படியே அடியோட அந்த வேரோட சேர்த்து மம்பட்டியில் வெட்டி கொண்டு அப்படியே உடத்த வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, தண்ணி மட்டும் ஊற்றின போது தலைன்னு வளருது. செம்ம பெனிஃபிட்டுங்க. ஓகே, A few moments later. மக்கள் அடுத்து பாருங்கள், டஸ்டர் வந்திருக்குது. நம்ம பிரபாகர் வந்திருக்கிறியா, முத்தூர் ஜமீன்தார். அவங்க யாருக்கு முன்னாடி வேணும்னே வண்டி போட்டிருக்கிறேன். நம்ம வண்டி எடுக்காமல் அவங்க யாரும் எடுக்கக்கூடாதுங்க. அப்புறம் அந்த பக்கத்து எடுத்துகிட்டு போயிருவியா? சரிங்க மக்களே, அடுத்து பாருங்க நம்ம ஜெயபிரகாஷ் வந்திருக்கிறாங்க. சரி ஓகே, பார்க்கிங் போட்டாச்சுங்க. இது பார்க்கிங் சிவகிரி, எங்கள் ஊரில் டஸ்ட் இருக்குதுங்க. இப்போ எல்லா வசதியுமே எல்லா ஊர்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பாருங்க, இது பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேம் ஸ்பாட் டர்ஃப். ஃபோன் நம்பர் வந்து 969363450500. ஓகே மாப்பிள்ள, வணக்கங்க மாப்பிள்ளை. ஜமீன்தார் வணக்கம். நீங்கள் தான் லேட்டு. சரி, எவ்வளோடா அதுக்கு? மற்ற நாள் பார்த்தீங்கன்னா டே டைமுக்கு 600, நைட் டைமுக்கு 800. டே டைம் 600, நைட் டைமுக்கு 800. அதாவது 6 to 6. சாயந்தரம் 6லேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரல 800. வெட்னஸ்டே மட்டும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் 500 எல்லா ஸ்பாட்டுமே டே நைட் எல்லாமே 500, ஒரு மணி நேரத்துக்கு 500. ஓகே ஓகே. இப்போ யார் யார் வந்திருக்கிறாங்க? மாப்பிள்ளை 2 பேர் வந்திருக்கானுங்க ஊர்ல இருந்து, பத்திமரத்தில். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. அது போக முத்தூர் உங்கள் அம்மா இரு பசங்களா? ஆமாம். ஓகே ஓகே ஓகே. முத்தூர் ஜமீன் வந்திருக்கு அப்படி. அப்புறம் ஸ்கூல் மட்டும் சசிகுமார் வர அப்படி. சசிகுமார், யஸ்வந்த், அம்பாள் ஆட்டோ ஓனரு. அப்புறம் யஸ்வந்த் தெரியுங்க உங்களுக்கே மக்களே, இருக்குன்னு தெரியும். ஆல்ரெடி யஸ்வந்துக்கு ஃபேன்ஸ் நிறைய இருக்கிறாங்க. ஆமாம். அப்புறம் சங்கர் வரும் அப்படி. அப்புறம் நம்ம ஜேபி, அப்புறம் புதுசாக ஒரு பையன் வரான். ஓகே, வந்துட்டு இருக்காங்க. ஓகே. ஆயிரும். ஆக மொத்தம் உனக்கு டைமிங் வர மாட்டானேங்க, கட்டுறதுல பாதிக்க சும்மா தான் போக போகுது. எத்தனை மணி நேரம்டா? 2 மணி நேரம். 2 மணி நேரம், 7 to 9. சரி, அது ஒன்றும் இல்லைங்கக்குள்ளே குழந்தை வரதுனால இன்னைக்கு மாப்பிள்ளை ஸ்பான்சரு இங்கே முடிச்சுட்டு வீட்டு கொடுக்குறேன்னு இருக்கிறாப்புல இருந்தோம்னு. சரிங்க. சரிம்மா, கொஞ்சம் வெயிட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. சரிங்க மக்களே, ஓகே. பாருங்க, இதுதானே அடுத்த இது லைட் போட்டு விடுவாங்க, பார்த்துக்கலாம். இந்த பாய்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. ப்ரோ ஹாய் ப்ரோ. ஓகே, அப்படியா? ஓகே சரி, ரைட்டுங்க மக்களே, பாய்ஸ்லாம் வரட்டும், அப்படியே பார்க்கலாம். ஜாலியாக ஒரு ஃபன் பண்ணுறோம். ஓகே மக்கள், எப்படி கிரிட்டா இங்கே வாருங்க மக்களே. உண்மையாலுமே எதிரியே பார்க்கலீங்க. நான் ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, நம்ம ஊர் தாங்க, ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமு. இருங்க உள்ள காலடி எடுத்து வலது காலை எடுத்து வைப்பா.
மக்களே அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இருங்க. ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கிட்டு நல்லா இன்னைக்கு ஒரே நிமிஷம் இருங்க மக்கள். அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம வந்து பெரிய பிளேயர்லாம் கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், சுத்தமாக கிரிக்கெட் தெரியாது. ஆனால் பார்ப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளையாட தெரியாதுங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் விளையாடும் போதே இவனுக்கு சொல்லி கொடுத்தானு இப்படி தாண்டா ஆடணும் அப்படி தாண்டா ஆடணுனானுங்க. நம்மளுக்கு எல்லாம் வரவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இவனுக்கெல்லாம் ஊருக்கு ஆடுறானுங்க. சின்ன வயசுலேருந்தே விளையாட போனானுங்க. என்னையெல்லாம் சின்ன வயசுல எங்கள் அம்மா விளையாட விட்டதே கிடையாது. அப்புறம் நம்ம ஊருக்காலங்க நம்ம தோட்டத்துக்கால இருக்கிறாங்களா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளையாட போனதே இல்லை. சொன்னால் கிரிக்கெட் சுத்தமாக வராது. சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணுறோம் ஓகேங்களா. அதுக்கு தான் வந்திருக்கோம். பார்ப்போம் அப்படியே பழகிக்கலாம். இதை வச்சு கூட பழகிக்கலாம் மக்களே. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் இது எதிரே பார்க்கல மக்கள். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏதோ ஒரு ஒரு உண்மையாலுமே நைட் டைமில் இவ்வளோ ஃபுல்லாக லைட்டிங்கோட இந்த க்ரீன் மேட்டில் பாருங்க மக்கள் இப்படி இருக்குது பாருங்க. இது ஆக்சுவலாக ஃபுட்பால் இது. ஏன் சரணே இல்லை ஃபுட்பால் ஆடலாம் தானே? இது செம்மையாக இருக்குடா. அங்கே இப்போ பெருந்துறை விட பெருசு இதோட வெள்ளவயில் பெருசா மக்களே. இதெல்லாம் பாருங்கள். இந்த குறுகிய காலத்தில் வந்து டெவலப்மெண்ட்டுங்கிறது எல்லா ஏரியா பக்கம் ஈவன் எங்கள் ஊர் சிவகரியில் இந்த அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட்டாக இருக்குமான்னு நினச்சி கூட பார்க்கலைங்க மக்களே. முக்கியமாக அதாவது இந்த ஈரோடு இந்த திருப்பூரில் ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகிட்டு வருதுன்னு வைங்களேன். ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் சரௌண்டிங் எல்லாமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் புதுசாக நிறைய வந்துருச்சு. சரி ஓகேங்க மக்களே, ரொம்ப சந்தோஷம். பசங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே கிரிட்டு பேக்கன் வேலை காமிக்கிறேன் மக்கள். அதுக்கடுத்து அஞ்சான் நெஞ்சன் கருமைந்திர தங்கம் மாப்பிள சசி வணக்கம் மாப்பிள. மக்களே நம்ம அங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது பண்ண அலப்பறேன் நம்மளால் சரியான அலப்பற. இப்போ ப்ளே மூடில் இருக்கானுங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ விளாக் கண்டினியூ பண்ண முடியாது. பவுலிங் போடலாம் மாப்பிள. எப்படி போடலாமா? எரியிற பவுலிங்கில் இல்லை அப்புறம் கடுப்பாயிருவீங்க. மாப்பிள அதை எடுத்துட்டானுங்க மாப்பிள. நான் நல்லா ஆடுறேன்னு சொல்லி உடம்பு பண்ணிக்கிறானு மாப்பிள. நீ ஓகேவா? ப்ரோ ஓகேவா மாப்பிள? அப்படியே நான் பால் போட்டுக்கிறேன் அவ்வளோதான். எரியறதானே? மாப்பிள அவ்வளோதான்டா பிடிச்சிக்கோ. அவ்வளோ வேண்டாம் வேண்டாம் போர் யசவந்துக்கு அடிச்சோடு எத்தனை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டானுங்களே மாப்பிள. மக்கள் ஃபர்ஸ்ட் பால் விட்டானுங்க. மூணாவது பால் விட்டேன். மூணாவது பால் LBW வா? ஓகே 6 சசி பாருங்க. ஒடியாரி உண்மையாலுமே விளையாடுறானுங்க மக்களே. அவ்வளோ ஒன் பிச் அவுட் இருக்கா இல்லையா? ஒன்லி த்ரோ கேட்சா? அவ்வளோ கிரவுண்ட் சூப்பராக இருக்குதுல்ல? கிரவுண்ட் சூப்பராக இருக்குல்ல? வேற லெவல் இருக்கு. எனக்கு இதே பெருசாக தான் இருக்குதா? சரி மக்களே போட்டலாம் மாப்பிள. சரி ஓகே மக்களே, கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுறவனுங்களோட அப்புறம் மீட் பண்ணுறேன். போடு அடங்க அப்பா.
மக்கள்ஸ் போல்ட் வெட்டியா இல்லையா? சூப்பரே. மாப்பிள்ள அடி போடாத ட்ரை பண்ணாத மாப்பிள்ள. ஆல்ரெடி சசி வீங்கி தான் கிடக்குறான். பிச்சு சரியில்லைங்க. பிச்சு சரியில்லை. மாப்பிள்ள அப்பல மிடில் ஸ்டிக் தான் சொன்னியா, இப்போ கரெக்டா மிடில் ஸ்டிக்டா. அவுட்டு இல்லை ஒன் பிச்சா அப்புறம் சாப்பிட்டு சொல்லணும். மகள் சரண் என் டீம் நான் மறந்துட்டேன். சரி நான் தான் அவன் டீம். அவுட்டு ஓடு மகளே. நான் அந்த டீமுங்கிற மறந்துட்டேன். அவங்க நின்று ஆடியன்ஸாக நின்று எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். மாப்பிள்ள நான் தான் இறங்கி காப்பாற்றோன்னா வேறு விதி இல்லை. ஓடுவாப்ல கிரிட்டு எஸ் வந்து கிரிட்டு சரண என்னாச்சு? ஜேபி மாப்பிள்ள நான் தான் மாப்பிள்ள ஜஸ்ட் இருப்பேன் அவனை. இல்ல இல்ல மாப்பிள்ள இல்லடா. இல்ல அவுட் இல்ல சசி அவுட் இல்ல இல்ல வீடியோ காமிக்கிட்டா வந்துட்டான்டா. மாப்பிள்ள பிளே பேக் காமிக்கிற மாதிரி அவுட். ஆன் பண்ணி தான் இருக்கேன். சண்டை கடிக்கிறானு பாருங்க. சங்கர் பொறுமை
தம்பி மோட்டு பிளேயர் இருக்குது. ஆ அண்ணன் தம்பிக்கு பால் போடுற மக்கள். போடு யசன் மாதிரி இருக்கிற பகையெல்லாம் தம்பி தித்துக்கு போறான். ஆப்போசிட் டீம் போயிட்டு அவுட் இல்ல பேட்டரி பில்ல சங்கர் நாயமா இருப்பான்டா. சங்கரே ஸ்விட்ச் பால் பிளேயர் மக்களே. ஓகே பாப்பா நல்லா இருக்குதா மாப்பிள்ள? தம்பிடா. தம்பியா? ஓகே ஓகே ஓகே. டேய் இந்த கேள்வி அவன் தான் கூட கேட்கணும். டேய் பொண்ணு ஒருத்தர் கேட்க தெரியும். போடு. அவன் முடிக்க மாட்டான்டா. பரவாயில்லையே. வெயிட் பண்ணி பார்த்து அடிக்கிறான் தம்பி. கேட்ச். யசந்தே இப்ப தெரியுதா ஏன் விட்டோம்னு? போடு பாக்கெட் 52. அப்பா ஒட்டா சங்கரே ஃபார்ம் போயிடுச்சு சங்கரன்றது. 53. இல்ல ப்ரோ ஒருத்தன் அடுத்த வாரம் சூப்பர் வந்து தலைவர் நம்மள ஸ்கூல் பசங்களோட நினச்சிதான் இருக்குது. எத்தனாவது வர்றது? ஏய் என்ன பிரபா போடல? ஏய் பிரபா போடல. 3 ஓவர் தான் முடிச்சிருக்குது. ஸ்கோர் 55. மாப்பிள்ள நான் போய் போட்டா? பிரபா போடலடா. நோ அவள் நான் போய் போட்டா? அவள் நான் போட்டா? வெறித்தனம் வர்றாங்களே. தம்பி நம்ம டீமு. தம்பி சாரி தம்பி, ஒரு ஆர்வத்தில் கத்திட்டேன். இப்போ பாருங்க மக்களே, எங்கால் அடிக்க பாருங்க. சர வெடி அவுட்டு. ஆட அவளை எப்படியா இருந்தாலும் அவுட்டு இதெல்லாம் ஆனால் சந்தோஷம் தானே. 60 சரணே அவுட்டாண்டா. பட்டுச்சு போடும் அப்பல கிரிட்டு அறுபத்தொம்பது ரன். தம்பி பேட்டை மறந்துட்டீங்க.
ஏன் மாப்பிள்ள என்ன சரணே டயர்ட் ஆயிடுச்சா? ஆனால் மக்கள் இப்படி உட்காந்து கமெண்ட்ரி பண்ணுறதே சூப்பராக இருக்குது, ஜாலியாக அப்படி விளையாடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு. ஆப்போசிட் வந்துருச்சு, அவுட். தம்பி சூப்பரா, நல்லா விளையாடுற தம்பி, அருமை. போடு 6 4 6. மாப்பிள்ள 100 ரன். சரணே செஞ்சுரி அடிக்கிற அந்த இதில் ஓடு. 2 6 முடியாதா? உன்னால முடியும் சரணே. கம்பேக் சரணே. 88 சரணே சரணே. எத்தனை ரன்னு? 89. 90 அடிச்சா அதா? சரி ஓகே மக்கள், சம்படித்தான் எல்லாம் முடிஞ்சு. மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9:30 மணிக்கு கிளம்புறதா இருந்துச்சு. மணி 10 மணிக்கு கிளம்பிட்டோம். ஒரு அரை மணி நேரம் சேர்த்து எடுத்துட்டோம். வெளியே வந்து இன்னொரு டீம் விளையாட வந்துட்டாங்க மக்களே. 24/7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரிங்களா? சரி ரைட்டு, சரி வாங்க போகலாம். வாங்க மாப்பிள்ள. செல்ஃபியா? ஓகே மாப்பிள்ள. ஓகே மக்கள், ஃபைனலாக ஒரு செல்ஃபி போட்டு கிளம்பலாம். ஓகே மக்கள், அவ்வளோதான், எல்லாம் கிளம்பியாச்சு. ஓகே மக்களே, அவ்வளோதான். கிரிட்டு தரமாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு மொமெண்ட்ஸ் தான், எல்லாம் என்ஜாய் பண்ண வேண்டியதான் மக்களே. மாப்பிள்ள தான் செழிப்பாக இருக்கிறாரு. மக்களே அடுத்த இடமா பேக்கரிக்கு வந்தாச்சுங்க. நம்ம ஊர் சூர்யா பேக்கரி பாருங்களாம், போய் கிரிட்டு எடுத்துட்டு இருக்கிறானுங்க. பாருங்க மக்களே, மதனை எடுத்து ஸ்கூல் படிக்கும்போது விரும்பி சாப்பிடுவா. இது செம்மையாக இருக்குது மக்கள். ஏமா மெம்பளை காட்டு. ஆமாம், அது நல்லா இருக்குது. இன்னொரு மட்டும் இல்லையா? அதில் இன்னொன்று சரி, இதை எடுத்துக்கலாமா? இருக்கா? ஓகே, இந்த செயினை கேப்சர் பண்ணுங்க மக்கள். கேட்கல 3 டைம் கூப்பிட்டேன், எடுக்கலையா? அவங்க பேசிட்டல 4 டைம் கூப்பிட்டேன், எடுக்கல. எடுக்கல, திருப்பி கூப்பிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு மக்கள் இந்த மாதிரி பசங்களோட சரி. இடம் ரொம்ப நாள் கேப் வந்துருச்சு. ஹாலிக்ஸா அப்புறம் சேஸ் கிரிட்டு மக்களே, நாட்டு சைக்கிளா? நாட்டு சக்கரையில் ஆலிக்ஸு. அப்புறம் அப்படியே பசங்க எல்லாம் டீ, லெமன் டீ. மாப்பிள்ளை வாங்க லெமன் டீ குடிக்கிறாப்புல. அப்பா மக்களே, இவனுக்கு இன்னைக்கு வர மாதிரி தெரியல வீட்டுக்கு. இங்கே பாருங்களேன், ஆளாளுக்கு பிரபாகரக்காரன் எடுத்து ஓடிட்டு இருக்கானுங்க, ஃபன் பண்ணிருக்கானுங்க. மாப்பிள்ள நாளைக்கு ஓகே சரி ரைட்டு. மாப்பிள்ளைங்க பார்க்கலாங்களா? மீண்டும் சந்திப்போம். அவ்வளோ ஓகே நன்றி. ஓகேங்க மாப்பிள்ள. ஓகே வந்துருச்சு. சரி ரைட்டு, மாப்பிள்ள போகலாமா? மக்கள் எல்லாரும் வந்து புகழை தேடுவாங்க, நம்ம மாப்பிள்ள வந்து புகழ் பிடிக்கலைங்கிறாரு. இங்கே பாருங்க மக்கள், எல்லாத்துக்கும் வந்து மாப்பிள்ள வர டெக்கியில் வந்து மாங்காய் பறிச்சு கொண்டு வந்திருக்கியா. அதான் சொல்கிறோம்ல, ஜமீன் சொல்கிறோம்ல மக்களே, அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறா பாருங்க. மாப்பிள்ள மாங்கனி கொடுத்துருக்காரு, நம்ம மாங்கனி கொடுத்துருக்காரு. ஆமாம், கேப்டன் பிரபாகரன். மாப்பிள்ள எனக்கு வேண்டாம், நம்ம மீது கிடக்குது.
பெருந்தன்மையா மாப்பிள்ள? பெருந்தன்மைங்களா? இல்லை நம்ம வீட்டில் இல்லை பரவாயில்ல கொண்டு இங்கே பாருங்க மக்களே, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கியா மக்களே? பாருங்க மக்களே, நம்மால் பரவாயில்ல. மாப்பிள்ள சூப்பரு, கேட்டு சூப்பர் மக்கள். அவ்வளோதான். ஓகே மக்களே, அவ்வளோதான். ஜாலியாக கிளம்பியாச்சு, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சூப்பர். நான் தெரியுது மாப்பிள்ள, அது போது. சரிங்க மக்களே, கிரிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் வந்து என்ஜாய் பண்ணி. பார்க்கலாம் மக்களே.